ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கடந்த இரவெல்லாம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் விடுதலையோடு முடித்த நாமத்தை இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோ, ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோ. அங்கே அலங்கார மாளிகை கிரீடங்கள் சூடி அன்பில் மகிழ்ந்திடுவோ. அங்கே அலங்கார மாளிகை கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோ. சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியில் முடையுடனே, துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியில் முடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு களி கூர்ந்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு உயிர்த்து கவி பாடுவே. சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. பொல்கொடி நமக்காய் அளித்தது ஏதும் திருமுகம் கண்டிடுவோம், பொல்கொடி நமக்காய் அளித்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிடப்பட்ட சுத்தர்கள் அறிந்தோராய் துதித்திடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்களை அங்கீகரிப்போம், அறிந்தோராய் துதித்திடுவோம்.
சிங்கார அந்த மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவே. சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆமாண்டவரே, கஷ்டம் கண்டி நிறைந்த உலகை கடந்து நான் வரவே. கஷ்டம் கண்டி நிறைந்த உலகை கடந்து நான் வரவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே. தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே. தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் நீங்கள் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம்
Yes,
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நிவாரண கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பயனிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நாளிலே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்று தொடரும் இருக்கிற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை கடந்த காலமெல்லாம் ஒரு மகிமையான சூழ்நிலையிலே நம்மை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த அருமையான நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை படியுங்கள். உபாகமம் 11:9. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 1:11. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இருக்குமா? என்ன பண்றீங்க? என்ன பண்ற? மெண்டா பண்ணி காலையிலேயே அதில் இதுலன்னு சொல்லிட்டு பைபிள் மைக்கில் படிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதவசனம் எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த 40 வருஷமா வனாந்தரத்தில் கடந்து வந்து கடைசியாக யோர்தான் அருகாமையில் வந்த பிறகு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள கற்பனைகள் எல்லாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது அங்கே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறது. காரணம், பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து அந்த வசனங்களை வந்து சரியாக அவங்க சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்காதனால அவங்களுக்கு வசனம் சரியாக வந்து ஏறல. அவங்களுக்கு வந்து அந்த வசனங்கள் எதுவும் புரியல. அதனால என்னாச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வசனங்கள் எதுவுமே புரியலையேன்னு சொல்லி, வாக்குத்தத்தங்கள் கற்பனைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி லேவியராமத்தில் பாதி எடுத்துதான் லேவியராம புஸ்தகத்திலிருந்து உருவானதான் அந்த உபாகமத்தின் புஸ்தகம். உபாகம புஸ்தகத்தை எழுதி அவங்க என்ன பண்றாரு, அப்பதான் கொடுக்குறாரு. அந்த ஸ்டார்டிங்ல எழுதும் போதே பாருங்க, அந்த உபாகமத்தை எழுதும் போதே 1ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனத்திலே அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி அருமையா சொல்றாரு. அந்த மக்களை என்கரேஜ் பண்றாரு. உங்க பெற்றோர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்க பெற்றோர்கள்லாம் வனாந்தரத்திலே அழிஞ்சிட்டாங்க, ஆனா இப்ப நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப படிக்க அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு
1000 மடங்கு அதிகமாக முடியும். அப்படின்னா பாருங்க, உங்களுடைய பிதாக்கள் காலத்துல நீங்க ரொம்ப எந்த சொல்யூஷன் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம இருந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன அவங்க எதுவுமே கற்றுக் கொடுக்கல, உங்களுக்கு எதுவுமே அவங்க செய்யல, எதுவுமே உங்களுக்காக அவங்க என்ன செய்யல, ரெஸ்க் எடுக்கல. அதனால இன்னைக்கு உங்களுக்கு எந்த கற்பனையும் தெரியல, எந்த விதமான பைபிள் சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்கள் உங்களுக்கு புரியல, என்னுடைய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நான் சொல்றேன் சோதனை எப்படி இப்ப சொல்றாரு பாருங்க, படிங்க. 1000 மடங்கு உங்க பிதாக்கள் உங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்களை, உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு சொல்லாத ஆசீர்வாதங்களை, உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு செய்யாத காரியங்களை 1000 மடங்கு உங்க பிதாக்களுடைய நாட்களை பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிகமாக உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் என்பதாக இங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. படிங்க. உங்கள் பிதாக்களின் தேவன் சொன்னார் பாருங்க. உங்க பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீங்களா, உங்க பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்க பிராமிஸ் பண்ணார். அந்த ஜனத்துக்கு ஒரு பிராமிஸ் பண்ணார். அவர் ஒரு பிராமிஸ் வேலை கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் சோதனை இப்ப என்ன பண்றாங்க, எங்க பிதாக்களை வச்சுதான் நாங்க வந்தோம், எங்க அப்பா அம்மா வச்சுதான் வந்தோம், ஆனா அவங்க சோதனைகளுக்கு சரியா எதுவும் சொல்லி கொடுக்காதனால, எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னதுனாலதான் இப்ப அவர் மறுபடியும் அந்த லேவியராம் புஸ்தகத்துல இருந்து எடுத்து இப்ப பாருங்க உபாகமம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதுறாங்க. அந்த எழுதி அதை தான் சோதர யோர்தானை கடக்கும் போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அதுல சொல்றாரு, அவங்க பிதாக்களை தேவனாகிய கர்த்தராகிய நான் 1000 மடங்கு உங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றாரு. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அருமையான கத்துணை பிள்ளைங்க. இந்த காலத்துல நீங்க பிதாக்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, பிதாக்கள்லாம் ரொம்ப இருமப்பா ஆயிட்டாங்க, பிதாக்கள்லாம் ரொம்ப வேதனைக்குரியவர்களா மாறிட்டாங்க. தேவனுக்கு எப்போதும் ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியே இன்னைக்கு பிதாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால பிள்ளைகளுடைய லைஃப் கவலைக்கிடமா இருக்கு. எல்லா இடங்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பிதாக்கள் இன்னைக்கு பிள்ளைகளை அதிகமாக கவனிப்பதில்லை, பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதில்லை, பிள்ளைகளை ஒரு ஒழுங்கின் கீழ் கொண்டு வருவதில்லை. எல்லாம் அப்படியே ஏனோ தாடோ என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அப்படியே விட்டு விடுகிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைகள் இன்னைக்கு தீய பழக்கங்கள் அது இதுன்னு சொல்லி போய் தெய்வத்தை மறந்து தெய்வ கோபத்தை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் பெற்றோர் தான். 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன வயசுல கண்டிக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகளை அன்போடு விட்டுறீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது, பாவத்தை சம்பாதித்து தேவ கோபத்தை சம்பாதித்து இன்னைக்கு தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவாய் மாறி விடுகிறது. பாத்தீங்களா, தேவ கோபத்துக்கு ஏதுவாய் இந்த பிள்ளைங்க இன்னைக்கு மாறிட்டு இருக்காங்க. காரணம் பெற்றோர்கள் சரியில்லை. கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்தாம கேவலமான சூழ்நிலையில பிள்ளைகளை கொண்டு போறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு சில ஆபத்துகளை பிசாசு கொண்டு வர இருக்கிறார். அதனாலதான் இந்த கால வேளையில சொல்றாரு, ஸ்தோத்திரம், பிதாக்களின் தேவனாய் நான் முன்னாடி வரணும்னா பிதாக்கள் ஆண்டவர் நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த பிதாக்கள் இவ்வளோ எத்தனை 40 வருஷம் கிடைச்சோம் அந்த பிள்ளைகளை உருவாக்க முடியல. இவங்களே மீண்டும் உருவாக்கிட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளை உருவாக்க முடியல. இவங்களே சரியில்லாததுனால பிள்ளைகளை உருவாக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் சரியா குருடனுக்கு வழிகாட்ட முடியாது, குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒருத்தர் குருடனாக இருக்கும் போது இன்னொரு குருடனுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? இவன் தெளிவுள்ளவனா இருக்கணும் இல்ல, இவன் பார்வை உள்ளவனா இருக்கணும் இல்ல. பெற்றோராகிய நாம் பார்வை இல்லாமல் பிள்ளைகளை நல்ல பார்வையில வழி நடத்த முடியாது. நம்ம முதலாவது பார்வையில் இருக்கணும், நமக்கு நல்லா தெரியணும் கண்ணு, நம்ம தெளிவான பாதையில் நடக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைகளை நடத்த முடியும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நம்ம பிள்ளைகளை நடத்தணும்னா சிரமம் தான், முடியாது. அது ஸ்தோத்திரம், பைபிளுக்கு ஆப்போசிட்டான விஷயம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு பதில் கெடுத்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகளெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அநேக பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை நீங்க வாழ வைக்கல, கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைகளுடைய லைஃப்பை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறது இல்லை, நல்ல காரியங்களை போதிக்கிறது இல்லை, அதற்காக எந்த விதமான காரியமும் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும், உங்க சூழ்நிலையெல்லாம் உருவாகணும், நீங்க நினைக்கிற பொழுது எல்லா விஷயமும் நடக்கணும். ஆனால் சோதர பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து ஒரு வைராக்கியம் வாஞ்சை இல்லாத பெற்றோரே
ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க மேல கோபப்படுவார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல உங்க மேல கோபப்படுறாரு. ஸ்தோத்திரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கல, ஒரு கற்பனை கூட சரியா சொல்லிக் கொடுக்கல, அதுல அவங்க நடத்தல. அதனால அவங்க பலியிலே அழிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். வனாந்தரத்துல 40 ஆண்டுகளுக்குள்ள எல்லாருடைய சடலமும் கீழே விழுந்துருச்சு, எல்லாருடைய சரீரமும் கீழே விழுந்துருச்சு, எல்லாரும் மரித்து போனார்கள். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனா அந்த யோர்தான் கிட்ட வரும்போது 2 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க பாதியிலே. காரணம், தன் குடும்பத்தை குறித்து பாரம் இல்லை, தன் பிள்ளைகளை குறித்து பாரம் இல்லை. என் பிள்ளைகள் கடவுளுக்காக வாழணுங்கிற எண்ணம் இல்லை, என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேங்கிற அந்த எண்ணம் கிடையாது, அந்த விஷயம் கிடையாது. எல்லாம் தனக்கு தானே வாழ்ற ஒரு வாழ்க்கை, தனக்கு தானே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் தேவன் வழியிலேயே மடிய பண்ணிட்டாரு, எல்லாம் வழியிலேயே போய் சேர்ந்துருச்சு. சோத்திரம். பிள்ளைகளுக்கு ஆகாத எந்த பெற்றோரும் வழியில போக வேண்டியதுதான். உனக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தது வளர்க்கறதுக்கு, உனக்கு பிள்ளைகளை கையில கொடுத்தது வளர்க்கறதுக்கு, கூறு போட்டு விற்கிறதுக்கு இல்ல. வளர்க்கணும், வளர்க்கணும். ஒரு மகிமையா வளரணும் பிள்ளைங்க. பிள்ளைங்க ஆண்டவருடைய சமூகத்துல வளரணும், கர்த்தருக்குள்ள வளரணும். இல்லைன்னா பேய் தான் அந்த பிள்ளைகளை வளர்க்கும். பேய் வளர்த்தா அவன் கொண்டு போயிருவான். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நமக்கு பலன் இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு அப்படிதான் செய்யுங்க. கர்த்தரோட 1000 மடங்கு ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனா அதை வாங்கறதுக்கு நம்ம விருப்பமா இருக்குமா? சொல்றேன், வாங்கறதுக்கு விருப்பமா இருக்கிறோமா? அல்லேலூயா. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள எப்படி வளர்க்குறீங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா வனாந்தரத்துல பாதி கூட நம்ம போக முடியாது. நம்முடைய ஜோலி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். நம்ம ஜோலி முடியும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு கவலை இல்லைன்னா நீ இந்த உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் எதிர்காலம் தான் முக்கியம். இதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். இதற்காக தான் நமக்கு ஆயுள் காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இதற்காக தான் கொரோனா வந்து கூட உன்னை தூக்காம வச்சிருக்கிறார். நீ உன் பிள்ளைகளை உருவாக்கணும், நீ உன் பிள்ளைகளை உருவாக்கணும். அதுக்காக தான் உனக்கு ஜீவன். அதுக்காக தான் இந்த உலகத்துல மறுபடியும் உனக்கு உயிரை கொடுத்து பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாரு. ஏதாவது ஒண்ணு செய். அதுக்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சும்மா வந்தோம் போனெல்லாம் இருக்க முடியாது. கடவுளுடைய பிள்ளைங்க கடவுளுடைய பிள்ளைகளா தான் இருக்கணும். பேயுடைய பிள்ளைகளா வாழ முடியாது. சோதனை வாழ்ந்து காட்டணும். இல்லைன்னா வனாந்தரத்துல பாதியில் நம்ம நிற்க வேண்டியதா இருக்கும். சோதனை நம்ம பயணம் செட் ஆகாது. நம்முடைய பயணம் போய் சேர முடியாது. நம்முடைய பயணத்துல எந்த விறுவிறுப்பும் இருக்காது. நம்ம பயணத்துல எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேரல. அந்த யோர்தானை போய் பார்க்கல, பாதியில் நின்றாங்க. எல்லாம் ஒவ்வொன்றா விழுந்துருச்சு. சோத்திரம். 6 லட்சம் பேர், 2 பேரை தவிர எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. ஒருத்தர் கூட அந்த காணான போய் பார்க்கல. அதனால எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது உன்னை தேவன் நடத்துவார். உனக்கு மெயின் பெரிய சித்தம், முதல் காரியம் தான் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து நீ கவலைப்படணும், வளர்க்கணும். பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும். உன் பிள்ளைகள் இயேசு நம் சமூகத்தில் முழங்கால் படும் போது ஆண்டவர் உன்னை மகிமையாய் பார்ப்பார். பரவாயில்ல, என் பிள்ளையை நீ வளர்த்திருக்கிற, நான் கொடுத்த பிள்ளை எனக்காகவே நீ வளர்த்திருக்கிற என்று சொல்லி உன் எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஆயுசு காலங்களை கூட்டி கொடுப்பார். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் உருவாக்க மாட்டேன், வந்தா கழிதம் வந்தா வருது, போனா போதுன்னு போனாங்க. உனக்கு எதுக்கு இந்த உலகத்துல ஆயுசு காலம், சோகம், வேலை, வசதி, படிப்பு எல்லாம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் சரி பண்ணதானே, இதெல்லாம் வளர்க்கறானே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய சமூகத்துல நாம் இருக்கிறோம். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நான் ஆண்டவருக்கு வெளியே இல்லை, நான் ஆண்டவருக்கு உள்ளதான் இருக்கிறேன் என்று சொல்லி உள்ள இருக்கணும். அதனால ஸ்தோத்திரம். பிள்ளைகள்னா பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். சும்மா கண்ணா அப்படிலாம் நடக்க முடியாது. ஸ்தோத்திரம். அந்த பயபக்தி இல்லாம நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சா அவன் பயபக்தி உள்ளவனா வளருவான், பயபக்தி உள்ளவனா வளருவான், பயபக்தி உள்ளவனா பேசுவான், பயபக்தி உள்ளவனா பார்ப்பான், பயபக்தி உள்ளவனா எல்லா காரியத்தையும் செய்வான். ஆண்டவரை பயபக்தி உள்ளவனா தேடுவான். ஆனால் பயபக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ கர்த்தரை உண்மையா தேடணும். இந்த மாயமானமா தேடக்கூடாது, உண்மையா கடவுளை தேடணும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். அவ்விதமாக தேவனுடைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இப்ப கர்த்தர் சொல்றது பாருங்க, 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 என்ன சொல்றாரு பாருங்க. படிக்க பார்க்கலாம், படிங்க. 1 கூட படிக்கலாம். அதுல 3 ஸ்தோத்திர காரியங்களை சொல்ற. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திர. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அன்றைக்கு நடக்கும்போது ஆண்டவர் இங்க பிராமிஸ் திரும்ப சொன்னாரு, நான் உன்னை 1000 மடங்கு பெருசுன்னா சும்மா இல்லை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பார்த்தீங்களா, அந்த 7 விஷயம் சொல்றாரு. எதுக்கு? 1000 மடங்குக்குள்ள என்னையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் இருக்கு. 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் தான் இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அல்லேலூயா. இதைத்தான் சொல்ற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இங்க சொல்றாரு, உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதனால சோதரர் அந்த 7 விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளதான் 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் மறைஞ்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விதமாக ஸ்தோத்திர. கர்த்தர் உன்னை இவ்வளோ ஆசீர்வாதங்களா நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்றேன். எவ்வளோ பயங்கரமான தெய்வம் பாருங்க, எவ்வளோ பயங்கரமான தெய்வம் பாருங்க. எப்படி ஆபிரகாம் சொல்றாரு, இதெல்லாம் நீ செஞ்சினா 7 ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஸ்தோத்திர. 7 ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொல்றாரு. சோதர. அதனால கர்த்தருக்காக வைராக்கியமா நீ நிக்கணும். ஆபிரகாமை போல ஆண்டவர் சமூகத்தில் நிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை சித்தம் செய்யணும். எந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கக்கூடாது. ஆமா, ஆண்டவரே தான் உனக்கு சோத்திரம். சோத்திரம். எல்லாவற்றுக்கும் எல்லாமானவனா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமானவனா இருக்கணும். ஆபிரகாமின் தேவன் சோத்திரம், இந்த ஈசாக்கு தேவன், அந்த யாக்கோபின் தேவன் தான் நமக்கு துணையா இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அதை விட்டு எனக்கு அதான் எனக்கு இதான் சொல்லிட்டு வேண்டாம், அப்புறம் அங்கிருந்து என்ன கிடைக்குமோ அதை வாங்கிக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமாக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் சோதர. அது மாத்திரம் இல்லை சோதர. அப்படியே என்னாகும் 24 வந்தீங்கன்னா 1 சொல்றாரு. படிக்க பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிக்க பார்க்கலாம். 1 வசனத்தை படிக்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்றாரு. பார்த்தீங்களா? வழியில எவனையும் அழிக்கணும் அவனுக்கு சுத்தம் இல்லை, அவனா அழிஞ்சு போடும். என்ன பண்றது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். எனக்கு அதான் ஜோலி. என் ஜோலி ஒன்று ஆசீர்வதிக்கணும். ஆனா மிச்சம் சம்பாதிச்சதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். கலகத்தை ஏற்படுத்துறதுலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். விபச்சாரம் பண்றதுலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். மோசேக்கு எதிர்த்து நின்றதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். முறுமுறுத்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். பரிச்சை பார்த்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இப்படி எல்லா விஷயத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் செய்ய சொல்லல. ஆண்டவர் சொல்லாததெல்லாம் செஞ்சதுனால தான் வழியிலேயே போயிட்டாங்க. ஆனா வழியில போறதுக்காக அவங்களை தேவன் அழைக்கல. அவங்களை 2 நாள் பயணம் செய்து எப்படியாவது கானானுக்குள்ள வரணும்னு தான் பார்த்தாரு. ஆனா இவ்வளவு பண்ண அக்கிரமத்தினால பாதியிலே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போயிட்டாரு. சோதனை. பாத்தீங்களா? இப்பயும் கானான் பயணம் தான் நடந்துட்டு இருக்கு. நமக்கும் கானான் பயணம் தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசா இல்லை. என்னைக்கு எகிப்துல இருந்து ஆண்டவர் நம்ம கொண்டு வந்தாரோ, உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, இப்ப கானானுக்கு நேரம் போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. இப்ப இங்க இன்னும் யோர்தான் வரல. இன்னும் யோர்தான் கிட்ட நம்ம இன்னும் போகல. யோர்தான் கிட்ட வந்தாதான் நமக்கு தெரியும் நமக்குள்ள நம்ம பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்துட்டாங்க, யோர்தான் கிட்ட போயிட்டாங்க. ஆனா போன பிறகு பிள்ளைகள்லாம் திரும்பி பார்த்தா பெற்றோர்கள் இல்லை, எல்லாம் வழியிலே அழிஞ்சு போயிட்டாங்க.
ஆனா இப்ப நாம அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். உலகமாகிய எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே அழைச்சிட்டு வந்து இதுவரைக்கும் கர்த்தர் ஆவியானவர் கூட நடத்திட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. இது எதைக்கு நிற்கும் தரல. சோதனை இது போற போக்கு எப்படி அப்படி இருக்கு. இப்ப சரியா போதா இல்லையாங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். யோர்தான் கிட்ட வரப்போகுது. இப்ப நம்ம திரும்பி பார்க்க நேரம் வரும். அந்த திரும்பி பார்க்கிற நேரம் வந்தா நம்ம ஆளுங்க இருக்காங்களான்னு பார்க்கணும். யோர்தான் கிட்ட நம்ம வந்திருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பரலோகத்தை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம பயணம் செய்யறோம். ஸோ நம்ம பயணம் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நம்ம பயணம் எப்படி இருக்கு? ஏதோ நம்ம பயணத்துல ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்கலாமா? சோதனை இல்லை. நம்ம முற்பிதாக்கள் மாதிரி வழியிலேயே வேலை முடிஞ்சிருமா? தெரியல. அருமையான தெய்வ பிள்ளையே, அசதியா இருக்காம ஜாக்கிரதையா இருக்க. சோத்திரம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் கையில் இல்லை, நம்ம கையில தான் இருக்கு. அதை அனுபவிக்காத நம்ம கையில தான் இருக்கு. ஸ்தோத்திரம். தேவன் ராஜ்யம் உருவாக்கிட்டு தான் இருக்கலாம். ஆனா அது உங்களுக்குள்ளே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்குள்ளே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. அது அப்படியே நம்ம என்ன செய்யணும்? காத்து வரணும். அருமையா காத்து வரணும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் நமக்கு வந்து குவிகிறது. இப்ப பாருங்க சோதனை முற்பிதாக்கள், அவங்க முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்னென்ன காரியங்கள் எப்படி இப்படி போனாங்கன்னு சொல்லி பாதிக்கு கீழே சொல்றாரு, பாதிக்கு மேல இப்ப நீ உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் படிக்க பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம் 3 வசனம் படிங்க. 3 படிங்க. சோதனை 28:3 படிங்க. 3-4 சீக்கிரம் படிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல சோதனை பெற்றோர்லாம் போய் சேர்ந்த பிறகு பிள்ளைகிட்ட சொல்றாரு, டேய் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமோ உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் சேர்த்து நான் உனக்கு நன்மையாக கொடுக்குறேன், ஆசீர்வாதமாக கொடுக்குறேன். உன் பிதாக்கள் மாதிரி இருக்காத, உன் மித்பிதாக்கள் மாதிரி இருக்காத, ஜாக்கிரதையா இரு. எனக்காக நீ ஓடணும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப 6 வசனம் படிங்க. 6-7 படிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். பார்த்தீங்களா? ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியா ஓடி போவாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல எதிர்ப்பாளர் அப்படித்தான் செஞ்சாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு நன்றி இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் நீ அப்படி இருக்கிறாங்க. நீ எனக்காக நிற்கணும். அப்படி நின்னா ஒரு வழியா வரவன் 7 வழியா ஓடி போயிடுவான். அல்லேலூயா. உன் பிதாக்கள் மாதிரி நிற்காத, உன் பிதாக்கள் மாதிரி நீ நிற்காத. நீ வித்தியாசமா நெல்லு, எனக்காக வைராக்கியமா நெல்லு. உனக்கு விரோதமா ஒரு வழியா வரவன் 7 வழியா நான் ஓட பண்ணிடுவேன். சோதரி எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க, எவ்வளவு அருமையா வாக்குப்பட்டார் பாருங்க. 8 படிங்க. 2 படிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ கூட வந்தீனா, நான் சொல்றதை கேட்டீனா, நீ கையிடு வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். உன் களஞ்சியங்கள்லாம் நிரம்பும். உன்னை நான் அவ்விதமா ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு அருமையா சொன்னார் பார்த்தீங்களா? உன் அப்பா அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சிடாத, வேண்டாம், நான் சொல்றதை கேளு, நான் சொல்றபடி நெல்லு, நான் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு அன்பா சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அப்படியே 9 வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். நீ உன் தேவனாகிய கர்த்தரே கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பாதியில உனக்கு வேலை உண்டா? பாதியில நீ அழிய முடியுமா? உன்னை ஆண்டவர் பரிசுத்த ஜனம் நிலைப்படுத்துற பிறகு உனக்கு பாதியில் ஆபத்து வருமா? வரவே வராது. நீ ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம். உன்னை நான் நிலைப்படுத்துறேன். நீ எனக்காக வாழணும், நீ என் பேரை சொல்லணும், நீ என் விருப்பம் செய்யணும். நான் சொல்றதை நீ கேட்டா
நான் உன்னை பரிசுத்த ஜனமா நிலைநிறுத்துவேன், பரிசுத்த ஜனமா உன்னை நான் பார்த்துக்குவேன். சோதரம் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று, உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பார்த்தீங்களா? நீ சொல்ல என்னை யாருமே மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல, என்னை யாருமே நேசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல, என் மேல யாருக்குமே அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க, உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மகிமை உனக்குள்ள இறங்கும், அந்த அக்கினி உனக்குள்ள இறங்கி வரும். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் படிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பூரண நன்மை உண்டாகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பா. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, எங்கள் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. பலியாக காணிக்கையாக படைத்தேன் என்னை உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேன் என்னை உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்று அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்று அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, என்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்து. எந்த நோக்கம் பயத்துடன் முடியும், அந்த நாள் விலமறிப்பே, அந்த நாள் விலமறிப்பே, அந்த நாள் விலமறிப்பே, அந்த நாள் விலமறிப்பே.
தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை உம்முடைய ஜனங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராய் நீர் இருப்பதை நாங்கள் இந்த நாளில் படித்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு நாங்கள் வேறு விதமாய் போய்விடாமல் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் எங்கள் கற்றுக் கொடுக்காட்டாலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எப்படி உபாகமத்தின் புத்தகத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோன்று இந்த நாட்களில் எங்களை கரம்பிடித்து நீ நடத்துவீராக. ஆவியானவர்களை கரம்பிடித்து நடத்துவீராக. எந்த வழியிலையும் சிக்க விடாமல் எங்கள் ஆண்டவரை வழிகள் எல்லாம் ஆண்டவரை நீர் கூட வந்து எங்களை சிறப்பாக வழிநடத்த முடியும், எங்களை மகிமையாக வழிநடத்த முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க கூட வர வேண்டிய பெற்றோர்கள் இல்லாதவரே, அவங்க பாதியில வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பயணம் செய்யணும்னா இனி உங்க தயவுலடா எங்களால் முடியாது என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு போன அவருடைய பிள்ளைகள் தலைமுறைகள் எப்படி ஆண்டவரை பிடித்து கொண்டு பயணத்தில் வெற்றி சிறந்து ஆண்டவரை யோசுவா மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை சோதனைக்காங்களோ, அந்த சோதனை இடங்களை பங்கிட்டு கொடுத்தீங்களோ, அதுபோல நாங்களும் ஒரு நாளில் தேவனுடைய ராஜ்யத்தை சோதனைக்க தகுதி உள்ளவர்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். சகல காரியங்களுக்கு கூட அதிசயங்களை காணப்படும் உங்க அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட். அல்லேலூயா.